கிட்ட வந்துருச்சு. பொங்க போதுங்க. பொங்கலோ பொங்கல் படையல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ பாரம்பரியமாக பொங்கல் வைக்கிறது எப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 இதில் பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய தவளையில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பானையில் வைப்போம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா வைப்போம் பொங்கல். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சைலண்ட் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தவளையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தவளையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறோம். ஸோ அது எப்படி செய்கிறோன்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு பொங்கலுங்க பாருங்கள், கோலத்தில் இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. கோலம் பொங்கல் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், ஹாப்பி பொங்கல். ஸோ இதுவுமே கலர் கொடுத்துருக்கோம், பட் டைம் கிடைக்கல. நல்லா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ மஞ்சள் வந்து 5 துண்டாக போட்டுருணும். 2 4 5. இதுக்கப்புறம் வந்து நம்ம கோக்க போகிறோம். கோத்துட்டு தவளையில் கட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து மண் அள்ளி சென்டராக வந்து பார்த்திங்கன்னா போடுறோம். ஸோ கோலம் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் போட்டு நிறைவேறணும். ஏன்னா காரையில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டுருவோம் சென்டராக. இப்போ வந்து நம்ம 3 கல் இங்கே வச்சுருவோம், ஏன்னா நிற்க வைக்கணும் இல்லையா. ஸோ பேலன்ஸிங்காக நம்ம நிற்க வைக்கணும், வைக்கிற கல் 3 கல். இப்போ நம்ம இந்த தவளையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்க வைக்க போகிறோம். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவளையில் தான் வைப்போம். அதாவது சூரியன் பார்த்தாப்புல வைக்கிறேன், சூரிய பகவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து பார்த்திங்கன்னா அது பேலன்சிங் கரெக்டாக வரல. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு கல் வச்சுருக்கோம். ஸோ பேலன்சிங் ஒரு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த பிரச்சனை இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இறமட்டை வைக்க போகிறோம். அதாவது மாட்டோட சாணம். ஸோ அதில் விபூதியெல்லாம் தயாரிப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரியமாக வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வைப்பேன். இந்த தவளை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெரிய தவளையில் வைப்போம் நாங்கள். இதோட இதேமாதிரி பித்தல் தவளை பெரிய தவளையில் வைப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வைக்கலாம். ஏன்னா பெரிய தவளை செய்வோம், நிறைய செய்வோம். 3 வைப்போம் ஆக்சுவலாக வந்து. ஒன்று வந்து பானையில் வைப்போம், இன்னொன்று இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அந்த இதில் வைப்போம், குண்டால் வந்து. இதில் ஒன்று வைப்போம். இந்த பெரிய தவளை இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த பெரிய தவளை தான் வச்சு செஞ்சு எல்லாருக்குமே அக்கத்து பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இறமுட்டு அடக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ தீ வந்து நிறைய போவோம். இது சின்னதாக இருக்கிறதுனால அப்படி நம்ம சுற்றி பாதியாக வச்சு வச்சிடலாமா? இப்படியே வைக்கலாமா? இப்படியே தான் வைக்கலாம், சுற்றி அப்புறமா அடிக்கலாம். சரி, இப்படி வச்சிடலாமா? இல்லை வச்சு கொஞ்சம் வச்சிடலாம், கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போதும். அதே மாதிரியே கருப்புரை தந்து உள்ளே வச்சுட்டு போட்டுருவோம். சரி. இதுக்கு மேலே நம்ம வச்சு வச்சுக்கலாம். தொகை வர இப்போ நம்ம தீபாவளி பண்ணிட்டு நம்ம அக்னி இதை வந்து ஏற்றுவோம். வந்து சூரிய பகவானுக்கு அப்புறம் அவ்வளோதான், நம்ம ஏற்றியாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கருப்புரை வச்சோன்னா சரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம கருப்புரம் வந்து அங்கங்கே சுற்றி போட்டு இது பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இங்கே தீ வந்து கல் வச்சனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க முடியாது. என்ன பண்ண இறமட்டு ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க. ஃபுல்லாக இறமட்டை சுற்றி அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து தீ பிடிச்சிருச்சு. ஃபுல்லாக சுற்றி வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக கீழெல்லாம் தள்ளிகிட்டே வரணும், தீ போட்டுக்கிட்டே வரணும். போயிட்டுருக்கு, தீ போட்டனால ஓகே. ஃபுல்லாக பாருங்கள் புகையுது ஃபுல்லாக. தீ சைடில் தான் போயிட்டுருக்கு, அந்த சைடில் ரொம்ப புகை இருக்குங்க. தீ வேறு கொஞ்சம் கொஞ்சம் பற்றிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் பற்றலை அங்கங்கே சைடில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பற்றிடணும், பற்றிக்கிடுச்சின்னு நினைக்கிறேன். தீ நல்லா பற்றிக்கிடுச்சுங்க ஓரளவுக்கு. தண்ணி கொதிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா ஸோ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு, நல்லா மேலே வரும். லைட்டாக அந்த பால் ஊற்றுனது அந்த தண்ணி கொதிக்க ஒன்றுமே வந்து கொதிச்சு ஒன்று மேலே வரும். அப்புறம் நீங்கள் சைடில் தான் தீ நல்லா பிடிச்சிருக்கு. லைட்டாக தண்ணி கொஞ்சம் காயிட்டு காய்ஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா காயிடும். பால் ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. சரி, சூடானதுக்கப்புறம் அந்த பின்னா ஃபுல்லாக பால் ஊற்ற போகிறோம். போட்டுட்டு இப்போ மூடிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. அப்புறம் இதுனா சுற்றி தீ போடுறதுனால நம்ம அடுத்து கொதிச்சிருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைப்பொடி போட்டோம், இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா முக்காப்பொடி. அவ்வளோதாங்க, அரிசி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து உப்பு போடுறோம். தண்ணி சரியாக கொஞ்சம் கொதிச்சிருக்குங்க. ஸோ கிட்ட வந்துடுச்சு, பொங்க போதுங்க. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கிருச்சு. நம்ம வந்து தொழி இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியிலேருந்து தொழணும் நல்லாவே வந்து. நம்ம பருப்புலாம் போட்டோம் இல்லையா, பருப்பு உப்பு எல்லாமே போட்டோம் இல்லையா, ஸோ நம்ம நல்லா தொழனா தான் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகும். இல்லைனா நல்லா தீ பிடிச்சி அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட்டி ஆகிடும். நல்லா தொழணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுப்பில் வைப்பாங்க, அடுப்பு ஸோ விறகு. அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்க வைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாரம்பரியமாக அதாவது எரமுட்டை, ஸோ நம்ம மாட்டோட சாணம் இருக்க பார்த்திங்களா, எரமுட்டை. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கள் பாட்டி ஸோ எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாட்டு சாணம் ஒருத்தர் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது மாடு வளர்ப்பாங்க இல்லையா, மாட்டு சாணம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து அந்த சாணம் எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்ம தட்டும். அதாவது பொங்கலுக்குலாம் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாணம் ஸோ அந்த இதுக்கு அதுக்குண்டான தேவையான ஸ்ட்ராங் க்ரிப்பு பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே தட்டி நாங்களே ஓனாக செய்வோம். அந்த எரமுட்டையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா
ஸோ ரெடி பண்ணுவோம். ஸோ கல் ஃபஸ்ட்டு மணல் கொட்டிடுவோம் கீழே வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணல் கொட்டிட்டு கல் கொஞ்சம் சுற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எரமுட்டில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலே வைப்போம் நாங்கள் வந்து. ஸோ எங்களோட பாரம்பரியமாக நாங்கள் செய்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரமுட்டே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாமளே செஞ்சு பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். எரமுட்டை செஞ்சு அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வெளியே தான் வாங்கிட்டு வந்து தான் எரமுட்டை வெளியே விற்கிறாங்க. ஸோ ஒரு சில அங்கங்கே மாடு இருக்குது இல்லையா, ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு எரமுட்டை வந்து விற்கிறாங்க. ஸோ செஞ்சு அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். எரமுட்டை வாங்கிட்டு வந்தால் நாங்களே பொங்கல் வைப்போம். ஸோ இது ஒரு பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 தவளையில் வைப்போம். அதாவது 3 தவளையில் ஒரு தவளையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டி பானையில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த குண்டாவில் வைப்போம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு விஷயமும் வர குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஆனால் என் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து தவறாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எரமுட்டில் வச்சு பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையும் சரி. ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் நான் இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் பொங்கல் வந்து. ஸோ நீங்களும் எப்படி செய்யணும், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எரமுட்டை கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க, வீட்டுக்கு நல்லது. ஸோ நம்ம ஒரு முன்னேற்றத்துக்காக தான் நம்ம வளர்ச்சி அடையணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான விஷயம், இதை வந்து கடைப்பிடிங்க, ஓகேங்களா? ஸோ நாங்கள் இப்படி தான் செய்கிறோம். சரி வாங்க பாருங்கள். ஸோ வெந்துட்டுருக்கு வந்து பொங்கல் வந்து இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வைக்க போகிறோம். ஸோ அதை வைக்கிறது முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலவடைன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து. ஸோ இது வச்சுட்டு ஸோ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக வைக்கக்கூடாது, அரிசியுமே வைக்கணும். இங்கே சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வைக்கணும். நம்ம அரிசி வச்சுட்டு தான் நம்ம ஸோ பொங்கல் இது வந்து இதில் வைக்க போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். சூடு அந்தளவுக்கு இருக்குது, இருந்தாலும் நம்ம வைக்குவோம். சுவாமி சுவாமி சுடுதுங்க. கீழே வர அப்படியே தூக்கிட்டு வந்துட்டணும். அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிட்டேன்னா அதனால தான் சரி எடுத்துக்கலாம். இருங்க கொஞ்சம் கரெக்டாக என்னென்னா பேலன்ஸ் நிற்க மாட்டேங்குது. அடியில் அந்த ஃபுல்லாக எரமுட்டை ஒட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இருங்க திரும்பி வந்து கீழே இது பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இருப்போம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எரமுட்டை இருக்குங்க. ஸோ அந்த அடியில் இருந்துச்சு இல்லையா, ஒட்டி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால தான். ஓகேங்க கரெக்டாக நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடிடலாம், நான் டஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்போ மூடிடலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 6 வகையான பொரியல், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 5 இலை போட்டு வடை பாயசத்தோட ஸோ நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ நம்ம செஞ்சோம் இல்லையா இந்த பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா இலையில் வச்சு பூஜை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ பொறுத்திருந்து பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படையல் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் படையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை தான் பண்ணணும். ஸோ நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 5 வகையான பொரியலுங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு. ஸோ இது கணக்கு கிடையாது, இது பருப்பு. வாழைக்காய் பொரியல், இது வந்து பூசணிக்காய், இது வந்து அவரைக்காய், இது வந்து வெள்ளிக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூசணிக்காய் பொரியல். அப்புறம் உளுந்த வடை, கார வடை. பொரியல் வகையில் 5 வகைன்னு பார்த்துட்டோம் நம்ம, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது பயிர் உருண்டை, கலக்காய், அந்த பயிரோட அந்த இது இருக்குல்ல பயிர் வந்து அரைச்சி செய்வாங்க, அது ஒன்று. இது வந்து சக்கரை பொங்கல். ஆக்சுவலாக நம்ம கேஸ்லேயே செஞ்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ பொங்கல் வச்சோம் இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம செய்வோம் வச்சு. ஸோ இந்த தடவை கொஞ்சம் முடியல, டைம் இல்லை, ஸோ அதனால் நான் கேஸ்லேயே செஞ்சிட்டோம். ஸோ நம்ம செஞ்சோம் இல்லையா, பொங்கல் வச்சோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த பொங்கல் வந்து. அப்புறம் வந்து வெந்தயக்கீரை சாம்பார் போடுவோம். ஸோ அதாவது இந்த பொங்கலுக்கு வந்து வெந்தயக்கீரை சாம்பார் ஸோ ஸ்பெஷல் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2025ஆம் ஆண்டு ஸோ பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுதுங்க. ஸோ சுவாமிக்கு படையில் போட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மிக சிறப்பாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் ஏரியாவில் ஸோ எப்படி கிராண்டாக கொண்டாடினீங்கன்றதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து. ஸோ எப்படியெல்லாம் வந்து பொங்கல் கொண்டாடினீங்கன்றது வந்து, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.